வணக்கம் SND ஸ்பாட்லைட். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது மேக்னைஸ்டு சிக்கன் பிரியாணி வீட்லயே எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, ஒரு பச்சை மிளகா மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு சிக்கன் வாஷ் பண்ணதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், அரைச்சி வச்சுருக்க பச்சை மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour ஊற வச்சுக்கோங்க. மசாலா பொடிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவையோ அதை வீடியோவில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதை எடுத்துகிட்டு ஒரு வானொலியில் எண்ணெய் இல்லாமல் ஒரு சூடு காட்டிட்டு மிக்சியில் அரைச்சி வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம பிரியாணி செய்ய போகிறதுக்கு முன்னதாகவே ஒரு 15-20 மினிட்ஸ் தேவையான அளவு அரிசி ஊற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஆளுக்கு சமைக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு 4 வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா எடுத்திருக்கேன். கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் நறுக்குனதுக்கப்புறம் குக்கர் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கூடவே எண்ணெய் ஊற்றுங்க, எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றுங்க. ஏன்னா இது மேக்னைஸ்டு சிக்கன் பிரியாணின்றனால. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 சூடானதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, சிறு துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி போட்டுக்கோங்க, ஒரு 2-3 முந்திரி, 3 கிராம்பு. ஏன் நம்ம கம்மியாக மசாலா போடுறோம்னா நம்ம மசாலா பவுடரில் நிறையா போட்டிருக்கோம் இல்லையா, அதுவே போதுமானது. இதான் ஜாதி பத்திரி, ஒரு 2 துண்டு. போட்ட பொருளாக வாசனை வந்ததுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. எப்போவுமே தக்காளி கம்மியாக போடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடி, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு திருப்பி வதக்கணும். எப்போவுமே தக்காளியை விட ஒரு பங்கு கூட வெங்காயம் எடுத்துக்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு பிரியாணி டேஸ்ட் கிடைக்கும். தக்காளி கூட இருந்தால் தக்காளி சாதம் மாதிரி இருக்கும். இப்போது இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வதக்கின பொருளாக இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அதை இதோட சேர்த்துக்க வேண்டியது தான். அரிசி போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க அரிசி எல்லாம் போட்டு தேவையான அளவு தண்ணியும் போட்டுட்டு இப்போது நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை ஒரு வானொலியில் போட்டு ஒரு சூடு காட்டிக்க வேண்டியதுதான். புதினாலாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டெல்லாம் அப்போ தான் அதில் நல்லா ஏறும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சிக்கன் கடிக்கும் போது அந்த புதினா டேஸ்ட்டு தெரியும் நல்லாவே. ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி சூடு காட்டினதுக்கப்புறம் நம்ம குக்கரில் எடுத்து மாற்றிக்க வேண்டியது தான். சிக்கன்லாம் எடுத்து நம்ம குக்கரில் மாற்றிக்கிட்டு திருப்பி ஒரு வாட்டி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்ல கரண்டியால் கிளறி விடுங்க.
இப்போ சிக்கன் போட்டதுக்கப்புறம் நல்லா கலரி விட்டாச்சு. கலர்னதுக்கப்புறம் விசில் இல்லாமல் குக்கரை மூடணும். சிக்கன்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலரிட்டு தேவையான அளவு உப்பு காரம்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடுங்க. விசில் இல்லாமல் குக்கர் மூடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும். இப்போ கூட நீங்கள் உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம விசிலோட குக்கரை மூடிக்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு விசில் வந்தால் போதும், பிரியாணி ரெடி ஆயிடும். ஸோ ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட மேக்னைஸ்டு சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த சண்டே உங்களுக்கு ஸ்பெஷல் சண்டேவாக அமையணுங்கிறதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மேக்னைஸ்டு சிக்கன் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.